தமிழ்நாட்டோட ஒரு பெரிய நிலப்பரப்பு கடலுக்கு அடியில மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் மறைக்கிற ஆனா நம்ம சங்க இலக்கியங்கள் உறக்க சொல்ற ஒரு உண்மைதான் குமரி கண்டம். இது வெறும் கதை இல்ல, இது உண்மையானதுதான் அப்படிங்கறத இப்ப நடக்கிற ஆய்வுகள் வெளியில வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். குமரி கண்டம் இது ஃபாரினர்ஸ் லெமூரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சங்க இலக்கியத்திலே இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. பற்றுளி ஆறும் குமரி கோடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சங்க இலக்கியத்துல குமரி கண்டத்தை பத்தி. நெக்ஸ்ட் இது கன்னியாகுமரிக்கு தெற்குல இருந்து ஆஸ்திரேலியா வரை உள்ள நிலப்பரப்பு தான். அதாவது இப்போ அது ஃபுல்லா கடலா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் கன்னியாகுமரிக்கு சவுத்துலயும் உள்ள நிலப்பரப்பு தான் குமரி கண்டம்னு சொல்லியிருக்காங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுனாமி இல்ல ஏதாவது ஒரு கடற்கோள்களால அது குமரி கண்டம் மொத்தமா மூழ்கி கடலுக்கு அடியில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2025 26 சில ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அதுல என்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரிக்கு அடியில, அதாவது கன்னியாகுமரி கடலுக்கு அடியில 100 அடி ஆழத்துல பற்றுளி ஆறு ஓடுன தடங்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதை சேட்டலைட் படங்கள் மூலமா உறுதி செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மொரிஷியஸ் தீவுகள்ல உள்ள பாறைகள்ல இந்தியாவோட ஒத்து போற 2 மில்லியன் வருஷத்துக்கு பழமையான கனிமங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவது மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு நிலப்பரப்பு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. மூணாவது முக்கியமானது ஜெனடிக் ரிசர்ச். அதாவது ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்கள்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல உள்ள மரபணுக்கள்ல அதிகமா தமிழர்களோட மரபணுக்களுக்கு ஒத்து போயிருக்கு. இது எப்படி சாத்தியமே இல்லையே, எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஒரு நிலப்பரப்பு இருந்தாதான் இது சாத்தியமா இருக்கும். சோ அந்த நிலப்பரப்பு தான் குமரி கண்டம். அதாவது குமரி கண்டம் தான் மனித நாகரிகத்தோட முதல் தொட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த குமரி கண்டம் இன்னைக்கு பலாயிரம் வருஷமா பல லட்சம் மக்களோட கடலுக்கு அடியில உறங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த உண்மைகள் எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்னு நம்புவோம். நீங்க இந்த குமரி கண்டத்தை வெறும் கற்பனை கதைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம தமிழர்களோட பெருமை வரலாறுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற வரலாறு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.